Hi friends, welcome back to my channel #ForUsVlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏலகிரி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஏஆர் தங்கக்கோட்டை வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னுமே பார்க்கல, நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏலகிரி ட்ரிப் வந்து நாங்கள் ஒன் டே தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபண்டேரா பார்க் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபண்டேரா பார்க் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயருமே வந்து ஒன் டே பட்ஜெட் ட்ரிப் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஏலகிரி பற்றி. அந்த வீடியோ நீங்கள் இன்னுமே பார்க்கலன்னா அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபண்டேரா பார்க் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஏஆர் தங்கக்கோட்டைக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போட்டிங் போயிருந்தோம். நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் நீவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலகிரியோட இந்த அழகான சீனிக் வியூஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஃபண்டேரா பார்க் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து பார்க்கிங்கான ஸ்பேஸுமே வந்து இருக்குது. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஹாஃபுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 250 தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் வந்து கொஞ்சம் என்ட்ரி ஃபீ வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டுருக்காங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இல்லை, ஆனால் இந்த இயர் வந்து இருந்துச்சு. இதுக்கிட்டே வந்து ஊஞ்சல்லாம் போட்டு செல்ஃபி பாயிண்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்லாம் இருந்தது. அது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டியாக நிறைய கலராக வேறு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து உள்ளே இருந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வெரைட்டிஸ், பீஜன் வெரைட்டிஸ், ரேபிட் வெரைட்டிஸ்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. என்னோட லாஸ்ட் இயர் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உள்ளே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரேபிட் ஃபார்ம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரேபிட்ஸ்மே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நம்மள்ட்டே கொடுக்குறாங்க. நம்ம வேணா ஃபீட் பண்ணலாம், உள்ளே கூட போயிட்டு ஃபீட் பண்ண முடியும் உங்களால். உள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி டாய் ட்ரெயின்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் இது மட்டும் செப்பரேட்டாக வேணும்னாலும் உங்களால் பே பண்ணிக்க முடியும். இந்த பேர்ட்ஸ் ஏவியரி கூட செட்டப்பே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இந்த வீடியோவில் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக நமக்கு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 ஏவியரியில் வந்துட்டு குட்டி குட்டி பேர்ட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க யாருமே கிட்டேயே வரல. அதுக்கப்புறம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் வந்துட்டு பேர்ட்ஸ்லாம் கிட்டே வர ஆரம்பிச்சது.
லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த இயர் வந்து நல்லாவே பழகிட்டேன் நான், இதுக்கு நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பேர்ட் வந்து இந்த இயர் நியூவாக வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ட போகிறது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்ததுனால இதுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணவே இல்லை. இந்த குட்டி பையனும் இந்த பேர்டும் சேர்ந்து ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் 2 பேரும் என்னெல்லாம் செட்டப் பண்ணுறாங்கன்னு. இந்த மக்கா பேர்டு கூட ஃபீட் பண்ணோம் நாங்கள். ஃபஸ்ட்டு பயந்தோம் கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு, ஆனால் கையை கிட்ட கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஹர்ட் பண்ணாமல் சாப்பிட்டுச்சு. இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து நியூவாக வச்சுருக்காங்க, லாஸ்ட் இயர் இதெல்லாம் இல்லை. ஒரு 3-4 ஸ்னேக்ஸ்லாம் கூட இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. ஸோ ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ்லாம் கூட இருந்தது. இதில் நிறைய டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ் இருந்தது. இந்த ஃபண்டேரா பார்க் வந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து போட்டிங்க்கு போகலான்னு போயிருந்தோம். ஸோ கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. அந்த ரோட்டில் வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மழை விட்டுருச்சு. அந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து போட்டிங்க்கே போனோம். க்ளோசிங் டைம் வேறு ஆகிடுச்சு. ஸோ எங்களால் என்னடா போட்டிங் போக முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேலையாக மழை நின்றுச்சு. ஸோ நாங்கள் போட்டிங்லாம் போயிட்டு
ரிட்டர்ன் காருக்கு வர்றதுக்குள்ளே திரும்ப மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வாட்டியும் நாங்கள் நேச்சர் பார்க் வந்து பார்க்கல. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மழை வர்றதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுனால நாங்கள் வந்துட்டு அழகாக போட்டிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பிடிச்சிருச்சு. ரோடு சுத்தமாக தெரியல, பயங்கரமான மழை. அந்தளவுக்கு பயங்கரமாக மழையாக இருந்துச்சு அன்றைக்கி. நல்லபடியாக ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.